அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், 2020 ஆண்டு பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அதில் முதலாவது கேள்வி, கணனி முறை வழியாக்கிக்கு தேவைப்படும் தரவு எதில் இருக்கும்போது அம்முறை வழியாக்கி விரைவாக தொழிற்படும். முறை வழியாக்கி அப்படின்னு சொல்றது ப்ரொசஸர் இருந்தால் ப்ரொசஸர் தான் கணனியுடைய இயக்கத்துக்கு தொழிற்பட போகுது. இந்த ப்ரொசஸருக்குரிய தேவையான தரவுகள் நினைவகத்திலிருந்து பெறப்படும். நினைவகத்திலிருந்து எடுத்து தான் தொழிற்படும். இங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் பொதுவாக தரவுகள் எடுக்கப்படும். இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கிறதுனால ஹார்ட் டிஸ்க் எங்களுக்கு தெரியும் வேகம் குறைந்தது. வட்டு வேகம் குறைவு அப்படின்றதுனால ரெம்ன்ற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். ஹார்ட் டிஸ்கில் அவை ஒரு நினைவகத்தினுடைய கொள்ளளவு கூடும் போது வேகம் குறையும். அதனால ஹார்ட் டிஸ்க் கொள்ளளவு கூட வேகம் குறைவு. அதனால இந்த ப்ரொசஸர் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் ரெம் ஒரு நினைவகத்தை பயன்படுத்தும். அவை ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரெம்முக்கு தகவல்கள் பெறப்பட்டு ரெம்ல இருந்து தான் பெற்றுக்கொள்ளும். ரெம்மும் 4GB 2GBன்ற கொள்ளளவு கூடன்றதுனால இன்னும் ஒரு சிறிய நினைவகத்தை பயன்படுத்தும். அது கேஷ் மெமரி. அவை அடிக்கடி தேவையான தரவுகளை வச்சுக்கொள்றது கேஷ் நினைவகம் பயன்படுத்தப்படும். இன்னும் ப்ரொசஸர் விரைவாக தொழிற்படணுன்றதுக்குனால மிகவும் அடிக்கடி தேவையான தரவுகளை வச்சுக்கொள்றதுக்கு ரெஜிஸ்டர்ன்ற ஒரு நினைவகத்தையும் பயன்படுத்தும். பதியையும் பயன்படுத்தும். இந்த ரெஜிஸ்டர் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவகத்தில் வேகம் கூடிய நினைவகம். அவை தரவுகள் ரெஜிஸ்டர்ல இருக்கும்போது தான் ப்ரொசஸர் விரைவாக தொழிற்பட போகுது. தரவுகள் எதில் இருக்கும்போது அம்முறை வழியாக்கி விரைவாக தொழிற்படும்னால் ரெஜிஸ்டர் இல்லாதனால விடையில நாங்கள் அதை விட அடுத்தபடிக்கு பதுக்கு நினைவகத்தை எடுக்கலாம். கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அவை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நினைவகத்தில் ஆகும் விரைவான நினைவகம் எது? இந்த 5 நினைவகத்தில் ஆகும் விரைவானது முதலாம் நம்பர் நான் கொடுக்கலாம். பதுக்கு நினைவகத்துக்கு இருக்கிறதுக்குள்ள அதுக்கு அடுத்ததாக இது வரும். சொல்லுங்க. முதலாம் இடம் பதுக்கு நினைவகத்துக்கு கொடுக்கலாம். இந்த 5க்குள்ள இரண்டாம் இடம் எதை கொடுக்கலாம்? விரைவானதுல. அதுக்கு அடுத்தது சொல்லுங்க. நினைவகத்திர விரைவு வரிசையின்படி ரெஜிஸ்டர் ஆக முதலாவது, அடுத்ததாக பதுக்கு நினைவகம், அதுக்கு அடுத்த எது இருக்குது? சொல்லுங்க யாராவது. இதுல இருக்கிற நினைவகத்துக்குள்ள விரைவானது பதுக்கு நினைவகம். அதுக்கு அடுத்தது எது இருக்கு? ஓ, முதன்மை நினைவகத்தை சொல்லலாம், ரெம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வேகம் கூடியது வன்வட்டு. அதுக்கு அடுத்து எதை சொல்லலாம்? ஒளியியல் வட்டு. ஒளியியல் வட்டுன்றது என்னது? ஒளியியல் வட்டுனால் சிடி டிவிடி. சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க் அதுகள் வரும். ஒப்டிக்கல் டிஸ்க். காந்த நாடாதான் எங்களுக்கு இருக்கிறதுல வேகம் ஆகவும் குறைந்ததாக நாம் சொல்லலாம். பட் அங்கே முதலாவது விட வரும். பதுக்கு நினைவகத்தில் இருக்கும்போது தான் முறை வழியாக்கி விரைவாக தொழிற்படும். இரண்டாவது கேள்வி, கணனிக்கான மின்வலு நிப்பாட்டப்படும் போது, அதாவது கரண்ட்டை நாங்கள் நிப்பாட்டும் போது பின்வரும் வன்பொருள் கூறுகளில் எது தரவுகளை இழக்கும்? அவை நாங்கள் ஓஃப் பண்ணினால் கரண்ட்டை நிப்பாட்டினால் அல்லது கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகினால்
தரவுகள் இழக்கப்படும். அது தரவுகள் இழக்கப்படக்கூடிய அந்த நினைவகத்தை நான் சொல்லுவோம் அழித்தகு நினைவகம். என்ன அழித்தகு நினைவகங்கள் 3 தான் இருக்குது. என்னென்ன? இது 3 தான். இது 3 தான். பதிவகமும் பதுக்கு நினைவகமும் முதன்மை நினைவகம். இது 3 தான் அழித்தகு நினைவகங்களாக வரும். அவை 3மே அழித்தகு நினைவகங்கள் தான். ஆகவே 5வது விட. சரிதானே? ரைட். 3வது கேள்வியை பாருங்க. ஆரம்பகால பெருமுக கணினிகளில் இருந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், ஆரம்ப காலத்திலிருந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து தற்போது உயர் கணிப்பு வலுவுள்ள ஒப்பீட்டளவில் மிகவும் சிறிய கணினிகள், ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு ஸ்மார்ட் சாதனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. கணினியினுடைய அளவு வந்துட்டு தலைமுறை வரும்போது, 1ஆம் தலைமுறையிலிருந்து 5ஆம் தலைமுறை ஆகும்போது கணினியோட அளவு வந்துட்டு குறைந்து கொண்டு வந்துருக்கு. இந்த பௌதீக அளவு குறைந்ததுக்கான பங்களிப்பு செய்தது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான காரணம் என்ன? இந்த ஒருங்கிணைந்த சுற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மிக முக்கியமான காரணம். அதாவது 3ஆம் தலைமுறையில கண்டுபிடிக்கப்படுது ஒருங்கிணைந்த சுற்று. அதுக்கு பிறகுதான் சாதனங்கள் அளவு, கணினியினுடைய அளவு வந்துட்டு மிகவும் சிறிய அளவுல உருவாக்கப்படுது. அதுக்கு முதல்ல இருந்த வெற்றிட குழாய்கள், அதே மாதிரி டிரான்சிஸ்டர்கள் இருந்ததுனால கணினியோட சைஸ் அந்த அளவு சிறிசாக இல்லை. 3ஆம் தலைமுறைக்கு பிறகுதான் கணினியோட அளவுல வந்துட்டு மாற்றம் வருது. மிகவும் சிறிய சாதனங்கள் உருவாக்கப்படுறதுக்கு காரணமாக அமைந்தது ஒருங்கிணைந்த சுற்றுகள கண்டுபிடிப்பு, ஐசியில கண்டுபிடிப்பு. ரைட். 4வது கேள்வி. மேற்குறித்த வரிப்படத்தில் ஒரு வரிப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கு, சிபியு தரப்பட்டிருக்கு. சிபிக்குள்ள ஏன் ஒரு சாதனம் இருக்கலாம். அதே நேரம் நினைவக கட்டுப்படுத்தி இருக்குது, ஒரு காட்சிப்படுத்தி ஒரு தரப்பட்டிருக்குது, அதுக்கான கட்டுப்படுத்தி அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இங்கே கீபோர்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை கட்டுப்படுத்தி வன்வட்டை கட்டுப்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரும் பாவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே வன்பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள். இதுதான் பாட்டு, ஒரு சர்க்கிட். பாட்டுன்றது ஒரு வகையான சர்க்கிட். இப்போ சிபியு இந்த வன்பொருட்கள் எல்லாத்தோடையும் வந்துட்டு தொடுக்கப்பட்டிருக்கு. மேற்குறித்த வரிப்படத்தில் மத்திய செயற்பாட்டு அலகு சிபியுவில் ஏயினால் காட்டப்படும் வன்பொருள் கூறு. அவை ஏன்றது ஒரு வன்பொருளாம், ஹார்ட்வேரா. சிபியுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேரை பற்றி தான் சொல்றாங்க. வன்பொருள் பகுதியில் தற்போது இயங்கும் முறை வழியின் நினைவக மொழிபெயர்ப்பு படங்களை, அதாவது மொழிபெயர்ப்பு படங்கள், நினைவகத்தினுடைய மெமரியினுடைய மொழிபெயர்ப்பு படங்கள் மெப் பண்ணுது. ஒரு பதிவக தொகுதி உள்ளது. நடைப்பு முறவழியின், அதாவது தற்போது இருக்கக்கூடிய ப்ரோசஸ், கரண்ட் ப்ரோசஸ்ல உள்ளீடாக மெய்நிகர் முகவரி, உள்ளீடாக அந்த ஏஐக்கு வழங்கப்படுறது வேர்ச்சுவல் அட்ரஸை கொடுத்தால் உரிய பௌதீக முகவரி வெளியீடாக வருதான். வேர்ச்சுவல் அட்ரஸ் கொடுக்கும் போது பிசிக்கல் அட்ரஸ் வந்து வெளியீடாக வருது. அவ ஏ வந்துட்டு வேலை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த வேர்ச்சுவல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸாக மாத்திர வேலையை தான் இந்த ஏ வந்து அப்போ செய்யுது. உள்ளீடாக வேர்ச்சுவல் அட்ரஸ் எடுத்து வெளியீடாக பிசிக்கல் அட்ரஸ் கொடுக்குதாம். அப்படி இயங்கக்கூடிய ஒரு வன்பொருள் சாதனம் தான் ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவை எது விடையாக வரும்? பக்க அட்டவணையா சார்? பக்க அட்டவணை வந்துட்டு பக்க அட்டவணை தான் வேர்ச்சுவல் அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸாக மாத்துது. ஆனா இது ஒரு பக்க அட்டவணைன்றது ஒரு வன்பொருள் இல்லை. பக்க அட்டவணைன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், என்ன தரவு கட்டமைப்பு. நினைவக முகாமைத்துவ அலகு தான். நினைவக முகாமைத்துவ அலகு எம்எம்யூன்றது தான். எம்எம்யூ வந்து தான் பக்க அட்டவணை பயன்படுத்துது. எம்எம்யூன்றது தான் ஒரு வன்பொருள் சாதனம், நினைவக முகாமைத்துவ அலகு. இது பக்க அட்டவணையை பயன்படுத்தி என்ன செய்யுது, லாஜிக்கல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸாக மாற்றுது. இவர் பயன்படுத்துறது தான் பக்க அட்டவணை. இங்க வன்பொருள் கூறு அப்படின்றதுனால விட வந்துட்டு நினைவக முகாமைத்துவ அலகு. இங்க வந்துட்டு மெப் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டால், தரவு கட்டமைப்பு எதுன்னு கேட்டால் பக்க அட்டவணை வரும். கிளியரா? ஐந்தாவது கேள்வி பார்ப்போம். பிக்யூன்னு சொல்லி 2 பைனரி தரப்பட்டிருக்குது, பெருமானம் தரப்பட்டிருக்குது. இந்த இரும எண்களை கருதுக. எக்ஸ்ன்றது பி ஓர் கியூவாம்.
அப்போ ஓர் செயற்பாடு செய்யப்படணும். வையில் வந்துட்டு பிக்கும் கியூக்கும் என் செயற்பாடு செய்யப்படணும். இப்போ பியும் கியூவை நீங்கள் அவதானிச்சிங்கன்றால் ரெண்டுமே 8 பிட் இருக்குது, ரெண்டுலேயுமே 8 பிட்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஒன்றுக்கு நேருக்கு ஒன்று எழுதி தான் என் செயற்பாடு ஒரு செயற்பாடு செய்வோம். அப்படி ஒன்றுக்கு ஒன்று எழுதும் போது இந்த ஒன்றுக்கு நேருக்கு இந்த சைஃபர் வரும், இந்த சைஃபருக்கு நேருக்கு இந்த ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைஃபருக்கு நேருக்கு இங்கே ஒன்று தான் வருது, இங்கேயும் சைஃபர், இங்கே ஒன்று, அதாவது இங்கே 3 சைஃபர் இருக்குது, இங்கே அந்த இடத்துல 3 ஒன்று இருக்கு, இங்கே 2 ஒன்று, இங்கே 2 சைஃபர், இங்கே 1 சைஃபர் இருக்கு, இங்கே சைஃபர் ஒன்று. இப்போ எல்லா ஒன்றுக்கும் நேருக்கும் சைஃபர் கட்டாயம் வரப்போகுது. இப்போ ஒன்றுக்கும் சைஃபருக்கும் ஓர் செயற்பாடு செஞ்சால் என்ன வரும்? ஒன்றுக்கும் சைஃபருக்கும் ஓர் செயற்பாடு ஒன்றையும் ஒன்று வரும் சார். ஒன்று வரும். அப்போ எல்லாமே ஒன்று தான் வரும். அப்போ ஓர் செயற்பாடுல 8மே ஒன்று வரும். என் செயற்பாடு செய்யும்போது எல்லா ஒன்றுக்கும் நேருக்கும் சைஃபர் இருக்கு, 1 சைஃபர் 1 சைஃபர் தான் வருது. ஒன்றுக்கும் சைஃபருக்கும் நாங்கள் என் செயற்பாடு செஞ்சோம்னா என்ன வரும்? பெருக்கிப்படும். ஏன்னா ஒரு சைஃபர் சைஃபர், ஆகவே எல்லாமே சைஃபர் வரும். ஆகவே எல்லாம் ஒன்று வரும் ஓர் செயற்பாட்டுக்கு, எல்லாம் 0 வரும் என் செயற்பாட்டுக்கு. சரிதானே? ரைட். 6வது கேள்வி. 11 சய 12 2 நிரப்பி. சய 12 2 நிரப்பி காண சொன்னால் நேரெண்ணாக இருந்தால் நேரடியாக வரும், மறை எண்ணாக இருந்தால் 2 நிரப்பி நாங்கள் என்ன செய்யணும்? சய 12 2 நிரப்பினா நாங்கள் வளமையாக செய்கிற மெத்தட் வந்துட்டு 12 முதலாக நாங்கள் நேரண்டில் எழுதுவோம். என்ன 12 எழுதினோம்னால எங்களுக்கு 8 4 12 வரும். அவை 2 0, இவைதான் 12. அவை 4 பிட்டில் எழுதி வைக்கிறோம்ன்றதுனால மிச்ச 4 0 வரும். அவை இது வந்து 12. அவை சக 12 2 நிரப்பினால் இதான் விட. சக 12 நிரப்பினா நேரடியாக அந்த விடையை கொடுக்கலாம். இதுதான் சக 12 2 நிரப்பியாக இருக்கு. அப்புறம் சய 12 1 நிரப்பினால், சய 12 1 நிரப்பின்னு கேட்டால் இந்த 0 எல்லாம் ஒன்றாகவும் ஒன்றெல்லாம் 0ஆகவும் மாற்றணும். அவை 1 1 1 1 0 0 1 1 வரும். இது சய 12 1 நிரப்பி. சய 12 2 நிரப்பி காண்றது. இதோடு நாங்கள் என்ன செய்யணும்னால் 1 கூட்டப்படணும். கூட்டினோம்னால் எங்களுக்கு சய 12 2 நிரப்பி வரும். அப்படி கூட்டினோம்னால் 1 1 10க்கு 0 1 மிச்சம் 1 1 திரும்பவும் 10, அவை 0 1 மிச்சம், அந்த 1 இங்கே வரும். ஆகவே அங்கால 0 1 1 1 1. எத்தனாவது விட வரும்? 4வது விட. சரியா? கிளியரா? இன்னொரு முறையில் நாங்கள் நேரடியாக எம்சிக்குவாக இருந்தால் இவ்வாறு செய்யாமல் நாங்கள் பார்க்கலாம். அப்படியே என்ன செய்யணும்? சய 12 11 இடப்பெருமானங்கள்ல 0 இருந்தால் சரி. எங்க பாருங்க 11 இடப்பெருமானத்துல 0 இருக்கு. அது 8 8 2 10 13 11 இருந்தால் இது வந்துட்டு சய 12 2 நிரப்பினால் 11 இடப்பெருமானங்கள்ல 0 இருக்கணும். சய 12 1 நிரப்பினால் 12 இடப்பெருமானத்திலே 0 இருக்கணும். எங்க பாருங்க, இதுதான் சய 12 1 நிரப்பி. 8 4 12. ஆகவே இது வந்துட்டு சய 12 1 நிரப்பியாக இருக்கும். சமன்பாடு ஒன்று 2 நிரப்பிக்கும் 1 நிரப்பிக்கும் என்ன இருக்கின்றால் சமன்பாடு ஒன்றும் இருக்குது. 2 நிரப்பிற சமன்பாடும் தெரிஞ்சிருக்கணும். 2 எண் சய எண், இதுதான் 2 நிரப்பினுடைய சமன்பாடு. 2 எண் சய எண், அதாவது எண்ன்றது எத்தனை பிட். இப்போ எத்தனை பிட்ல போட போறோம்னா 8 பிட். சரிதானே? 8 பிட். அப்போ 256. 2 எண்ணாம எடுக்கின்ற 256. 256ல இருந்து 12 கழிக்கிறது. 256ல இருந்து 12 கழிக்கிற பெருமானம் தான் இந்த பெருமானமாக இருக்கு. சரிதானே? இதுல மொத்தம் 255ல இருந்து நான் 11 கழிக்கிறோம். இது வந்து 2 நிரப்பின் சமன்பாடு. 1 நிரப்பின் சமன்பாட்டுக்கு 2 எண் சய எண்ணில இருந்து இன்னொரு 1ஐயும் கழிக்கணும். இது வந்து 1 நிரப்பின் சமன்பாடு. இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சு 2 எண் சய எண் என்றால் 2 நிரப்பி, 2 எண்ணில் இருந்து என்ன கழிச்சு இன்னொரு 1ஐயும் கழிச்சோம்னால் 1 நிரப்பி.
ரைட், 7வது கேள்வி. இரண்டின் நிரப்பி பற்றி பின்வரும் கூட்டுக்கொள்ளுள் எது உண்மையானது? குறியை வகை குறிப்பதற்கு ஒரு மேலதிக பிட் பயன்படுத்தப்படுது. சரியா கிடையாது? இப்ப இரண்டின் நிரப்பில நான் குறியை பயன்படுத்துறதுக்கு ஒரு பிட்டை பயன்படுத்துறோமா? இதுல பயன்படுத்துறோமா? குறிய நாங்க வகை குறிக்கிறதுக்கு ஒரு பிட் பயன்படுத்துறது இல்லை. இரண்டின் நிரப்பில ஒன்றின் நிரப்பில குறிய வகை குறிக்கிறதுக்கு ஒரு மேலதிக பிட் பயன்படுத்தப்படுது. எதுல நாங்க பயன்படுத்துறோம்? ஒரு வகை குறிப்புல பயன்படுத்துறோம். எந்த முறையில பயன்படுத்துறோம் சொல்லுங்க. மறையெண்களின் வகை குறிப்புக்கு நாங்க 3 மெத்தட் பயன்படுத்துறோம். மறையெண்களை வகை குறிக்கிறதுக்கு 3 மெத்தட் பயன்படுத்துறோம். என்னென்ன ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்களேன். மறையெண்களின் வகை குறிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய 3 முறைகள். விளங்குதா கேட்கிறது? சார் சொல்லுங்க பாபு. மறையெண்கள் வகை குறிக்கிறதுக்கு 3 முறைகள். பிரமாணம் சொல்லுங்க பாபு. மறையெண்களை வகை குறிக்கிறதுக்கான 3 முறைகள். ஒன்றின் நிரப்பி, இரண்டின் நிரப்பி. இது ரெண்டும் மெத்தட். ஒன்றின் நிரப்பியை பயன்படுத்தலாம். மறையெண்களை வகை குறிக்கிறதுக்கு ஒன்றின் நிரப்பி. ஒன்றின் நிரப்பி வந்து மறையெண்களை வகை குறிக்கிறது பயன்படுத்தும். இரண்டின் நிரப்பியையும் பயன்படுத்தும். அடுத்த மெத்தட் என்ன? குறியீட்டு பரிணாமம். குறியீட்டு பரிமாணம். பயப்படாம சொல்லுங்க அதை. குறியீட்டு பரிமாணம். அவை குறியீட்டு பரிமாணத்துல தான் நாங்க என்ன செய்வோம்? குறியீட்டு பரிமாணம் 8 பிட்ல நாங்கள் பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது 8வது பிட் என்ன பயன்படுத்தும்? குறிய வகை குறிக்கிறது பயன்படுத்துவோம். 7 பிட் தான் எண்களை வகை குறிக்கிறது பயன்படுத்தும். அவை குறிய வகை குறிப்பதற்கு ஒரு மேலதிக பிட் பயன்படுத்தப்படுதுன்றது சைன் மேக்னிடியூட்ல. அப்போ குறியீட்டு பரிமாணத்துல தான் இது பயன்படுத்தப்படும். அவை இரண்டின் நிரப்பி இது பிழை. ரைட். 2வது, எண்கணித செய்பணிகளை ஆற்றுவதற்கு குறைந்த செலவுள்ள உயர் கதி வன்பொருள் அமைத்தலை சாத்தியமாகுது. அப்ப அதுதான் இரண்டின் நிரப்பினுடைய அனுகூலமாகவும் நாங்க சொல்றது. குறைஞ்ச செலவுல உயர் கதியுள்ள வன்பொருள் உருவாக்கத்துக்கு வந்துட்டு இரண்டின் நிரப்பி பயன்படுத்தப்படலாம். கூட்டலும் கழித்தலும் இரு வேறுபட்ட செயற்பாடுகளாக பயன்படுத்தப்படுதுன்றது பிழை. இரண்டின் நிரப்பிலையும் ஒன்றின் நிரப்பிலையும் நாங்கள் எண்கணித செயற்பாடுகளை செய்யலாம். கூட்டல் கழித்தல் இரண்டுமே கூட்டலாக மட்டும்தான் செய்யப்படும். கழித்தல் நாங்கள் செய்யறது இல்லை. 5 கழித்தல் 2 நாங்கள் இதை வந்து கூட்டலாகத்தான் செய்வோம். 5க்குரிய இரண்டின் நிரப்பி எழுதுவோம், 2க்குரிய இரண்டின் நிரப்பி எழுதுவோம், ரெண்டையும் கூட்டி விடுவோம். கழித்தல் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவை கூட்டல் கழித்தல் இரண்டுமே ஒரே செயற்பாடாகத்தான் கூட்டலாகத்தான் செயற்படுத்தப்படும். பொதுவாக 16 எண் முறை மேல் வகை குறிக்கப்படுகின்றதும் பிற இரும எண்ணில் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். தர்க்க செயற்பணிகளை அகற்றுவதற்கு முதலாம் தலைமுறை கணனியில் பயன்படுத்தப்பட்டதுன்றதும் பிழை. முதலாம் தலைமுறை கணனிகளில் வந்துட்டு மறையெண்களின் பிரதிநிதித்துவம் இருக்கே இல்லை. எட்டாவது கேள்வியை பாருங்க. இந்த எஸ்கி அதே மாதிரி யூனிகோட், EBCDIC என நாங்கள் கணனி குறிமுறைகள்னு பார்க்குறோம். கணனி குறிமுறைகள் எத்தனை இருக்கு? என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. எஸ்கி இருக்குது, ரைட். யூனிகோட் ஒன்று இருக்குது, EBCDIC ஒன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு BCD. என்ன BCD, ரைட். இந்த நாளும் இருக்குது, ரைட். இதில் BCD எத்தனை பிட்? BCD எத்தனை பிட் குறிமுறை? 4 பிட். எஸ்கி 7 பிட். என்ன எஸ்கி 7 பிட். EBCDIC 8 பிட். யூனிகோட்
16 16 பிட்டாக இருக்கும். ரைட். இந்த 16 பிட். அவை பிசிடியில் 4 பிட் தான் இருக்குது. பிசிடியில் 4 பிட் தான் இருக்குதுன்னா அந்த 4 பிட்டையும் பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் நாங்கள் உருவாக்கலாம்? 4 பிட்டை 16 16 உருவாக்கலாம். ஆகவே அது சைஃபர்லேருந்து 15 வரையான எண்களாக இருக்கும். மொத்தம் 16 வகை குறிப்புகள் இதில் இருக்குது. ஆனால் நாங்கள் எத்தனையை பயன்படுத்துகிறோம் பிசிடியில்? 16ஐயும் பயன்படுத்துகிறோமா? 10 பயன்படுத்துகிறோம். 16ல் 10 பயன்படுத்துகிறோம். அதாவது சைஃபரில் இருந்து 9 வரையான இலக்கங்களுக்கு பயன்படுத்துகிறோம். 13 எண்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். மொத்தம் 10 இலக்கத்துக்கு நாங்கள் பிசிடி பெருமானத்தை பயன்படுத்தலாம். 4 பிட்கள். 16ல் 10 தான் பயன்படுத்தப்படுது. பட் எஸ்கியில் வந்து 7 பிட் இருக்குது. 7 பிட் என்றால் 2 7ஆம் அடுக்கு 128 வித்தியாசமான வகை குறிப்புகள் இருக்குது. ஆகவே இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு பிசிடியில் தசம எண்களுக்கு மட்டும்தான் வகை குறிப்பு இருக்குது. எஸ்கியில் ஆங்கில எழுத்துக்களுக்கும் வகை குறிப்பு இருக்குது. கேபிட்டல் சிம்பிள் எல்லாத்துக்கும். ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் வகை குறிப்பு எஸ்கியில் இருக்குது. வேறு மொழிகளுக்கான எழுத்துக்களுக்கு வகை குறிப்பு எஸ்கிலையோ ஏபிசிடிஐசிலையோ இல்லை. ஏபிசிடிஐசிலையும் ஆங்கில எழுத்துக்களுக்கு வகை குறிப்பு இருக்கு. எஸ்கியில் ஒரு ஓர்டருக்கு வரும். ஏபிசிடிஐசியில் ஒரு ஓர்டர் இல்லாமல் இருக்கு. யூனிகோட்ல தான் ஏனைய மொழிகளுக்கான எழுத்துக்களுக்கு வகை குறிப்பு இருக்குது. அவை சிங்களம், தமிழ், அரபாக இருக்கலாம், வேறு மொழிகளாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் யூனிகோட்ல தான் பெருமானம் இருக்குது. அட்டவணை 1ல் சிங்கள எழுத்துக்களுக்கு பெருமானம் தரப்பட்டிருக்குது. அட்டவணை 2ல் தமிழ் எழுத்துக்களுக்கு பெருமானம் தரப்பட்டிருக்கு. அவை ரெண்டுமே என்ன வகை குறிப்பாக இருக்கும்? ரெண்டுமே யூனிகோடாகத்தான் இருக்கும். அவை 2 அட்டவணைகளும் யூனிகோட்ல தான் இருக்கு. 9வது கேள்வியை பார்ப்போம். கோவை ஒன்று தந்துட்டு சுருக்க சொல்லியிருக்குது. ஏ பி பார் சி பார் பி சி பார் இப்படி இருக்கு. அவை நாங்கள் இங்கே பொது எடுத்து சுருக்கலாம். முதலாவதுல எங்களுக்கு சி பார், இங்கேயும் சி பார் இருக்கிறதுனால சி பாரை பொது எடுக்கலாம். சி பாரை பொது எடுத்தோம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஏ பி பார் வரும். ஏ பி பார் சக பின்னு ஒன்று வரும். அதனால் அந்த இது ரெண்டுலையும் எங்களுக்கு எதை பொது எடுக்கலாம்? சியை பொது எடுக்கலாம். சியை பொது எடுத்தோம்னால் ஏ பார் பி பார் இருக்குது, சக பி இருக்குது. ரைட். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள எது இல்லாமல் போகும்? என்ன விதி பயன்படுத்தலாம்? ஏ பி பார் சக பியில் எது இல்லாமல் போகும்? பி பார் பி பார் இல்லாமல் போகும். என்ன விதி? மிகைமை விதி. மிகைமை விதிப்படி பி பார் இல்லாமல் போனால் நாங்கள் உள்ளே கொண்டு போய் பெருக்கிறேன். பெருக்கினால் ஏசி பார்னு வரும். சக இங்கே பியால் சி பாரை பெருக்கினால் பிசி பார்னு வரும். சக இங்கே எது இல்லாமல் போகும்? இங்கேயும் பி பார் இல்லாமல் போகும். இங்கே தனியாக பி இருக்குது, இங்கே பி பார் இருக்கிறதுனால பி பார் இல்லாமல் போகும். அப்போ திரும்பவும் நாங்கள் உள்ளே கொண்டு போய் பெருக்கினோம்னால் ஏ பார் சி சக பிசின்னு வரும். திரும்ப என்ன செய்யலாம்? இது ரெண்டுக்கும் பொது எடுக்கலாம். பாருங்க, இங்க பிசி பார் இருக்கு, இங்க பிசி இருக்குது. பிசி பாரும் பிசி இருக்குது. ஆகவே நாங்கள் சி பிஏ பொது எடுத்தோம்னா இங்க பிஏ பொது எடுத்தா என்ன நடக்கும்? இங்க பொது எடுத்தா உண்டு. பிஏ பொது எடுத்தா சி சக சி பார் உள்ளுக்கு வரும். அப்போ அது ஒன்று தானே. அப்போ ஒன்று தர பிண்டே வரும். அப்போ இது ரெண்டையும் நாங்கள் பொது எடுக்கும் போது சுருக்கினோம்னா பீண்டு வரும். எங்களுக்கு கடைசி விட அப்போ ஏசி பார் சக இங்க ஏ பார் சி இருக்குது. சக அதை பொது எடுக்கும்போது சி பிளஸ் சி பார் ஒன்றாக இல்லாமல் போனால் பி மட்டும் அங்கே மிஞ்சும். அதுதான் விட ஏசி பார் ஏ பார் சி பிளஸ் பி. பத்தாவது கேள்வி. ஒரு வரிசை முறை தர்க்க சுற்றின் கட்ட வரிப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரு தொகுதி ஏ எனவும் மற்ற தொகுதி பி எனவும் தரப்பட்டுள்ளது. அவங்க சேர்மான தர்க்க சுற்று ஒன்று இருக்கு, வரிசை முறை தர்க்க சுற்று ஒன்று இருக்கு. நான் தர்க்க சுற்று படிச்சிருக்கிறோம். அதுல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. சேர்மான தர்க்க சுற்று, வரிசை முறை தர்க்க சுற்று.
சேர்மான தர்க்க சுற்று என்றால் என்னது? சேர்மான தர்க்க சுற்று. சேர்மான தர்க்க சுற்றுண்டால் இப்போ ஒரு தர்க்க சுற்றுல இப்போ நாங்கள் வந்துட்டு கேட்ஸ் படிச்சிக்கிறோம், என் கேட் நென் கேட்னு படிச்சிக்கிறோம், ஓர் கேட், இப்படி நிறைய வகையான வாயில்கள் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட வாயில்கள் இணைந்து ஒரு தர்க்க சுற்று ஆக்கும்போது அதை நாங்கள் சொல்லுவோம் சேர்மான தர்க்க சுற்று அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா சேர்மான தர்க்க சுற்றுன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்போ இது வந்து ஒரு கம்பினேஷனல் சர்க்கிட், இதுக்குள்ள நிறைய வாயில்கள் இருக்கலாம், என் கேட் இருக்கலாம், ஓர் கேட் இருக்கலாம், இப்படி நிறைய வாயில்கள் இதுக்குள்ள இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் நாங்கள் வந்துட்டு சேர்மான தர்க்க சுற்றுன்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் ஒரு ஹாஃப் ஹெடர். ஹாஃப் ஹெடர்ன்றது ஒரு சேர்மான தர்க்க சுற்று. இப்போ ஹாஃப் ஹெடருக்குள்ள இது ஒரு ஹாஃப் ஹெடர் என்றால் உள்ளீடுகள் வெளியீடுகள் இருக்கும். இந்த ஹாஃப் ஹெடருக்குள்ள எங்களுக்கு தெரியும், ஹாஃப் ஹெடர் தர்க்க சுற்று எடுத்தோம்னால் எங்களுக்கு ஒரு ஓ கேட்டும் என் கேட்டும் வரும். அவ இதுக்குள்ள இந்த ஹாஃப் ஹெடருக்குள்ள ஓர் கேட்டும் என் கேட்டும் இருக்கு. அது அப்படி இருக்கிறதுனால தான் அதை நாங்கள் சேர்மான தர்க்க சுற்று, ஹாஃப் ஹெடர் ஒரு சேர்மான தர்க்க சுற்று அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபுல் ஹெடர் என்று நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபுல் ஹெடரும் ஒரு சேர்மான தர்க்க சுற்று. ஏன்னா அந்த ஃபுல் ஹெடருக்குள்ள நாங்கள் வரைஞ்சோம்னா அதுக்குள்ள நிறைய கேட்ஸ் அதுக்குள்ளே வரலாம். இப்போ சேர்மான தர்க்க சுற்று இப்போ வந்துட்டு ஃபுல் ஹெடர் சர்க்கிட் இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அவ்வளோத்தையும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு பிளாக் டயக்ராமாக ஃபுல் ஹெடரை காட்டிருக்கோம். அவை இது ஒரு சேர்மான தர்க்க சுற்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹாஃப் சப்ஸ்ட்ரக்டர், ஃபுல் சப்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் சேர்மான தர்க்க சுற்றுகளுக்கு உதாரணமாக இருக்கு. அதே மாதிரி மல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சர்னு நாங்கள் பார்த்தீங்க, மல்டிப்ளெக்சர்ன்றது என்ன? மல்டிப்ளெக்சர்னா மல்டிப்ளெக்சர்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சிக்னல்ஸ், இப்போ வந்து நிறைய சிக்னல்ஸ் இருக்குது, அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட சிக்னல்ஸை வந்துட்டு நாங்கள் இணைத்து குறித்த ஒரு சிக்னலாக மாற்றி அனுப்புறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுறது தான் மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டெலிஃபோன் நெட்வொர்க்ஸில் நாங்கள் வந்துட்டு எங்களோட வாய்ஸ் டேட்டாவாக இருக்கலாம், அதே மாதிரி இன்டர்நெட் டேட்டா ரெண்டுமே ஒரே லைனில் அனுப்பப்படும். அது அப்படி நிறைய வித்தியாசமான டேட்டா இன்புட்ஸை ஒன்றாக இணைத்து அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த மல்டிப்ளெக்சர்ன்றது. நிறைய சிக்னல் வருது, அந்த எல்லா சிக்னலையும் இணைத்து ஒரே லைனில் நாங்கள் அனுப்பலாம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற ஒரு சாதனம் தான் மல்டிப்ளெக்சர், இல்லாட்டி மக்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம், மல்டிப்ளெக்சர்னு சொல்லுவோம். இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர் ஒன்று இருக்கு. சார் அது வழங்கையில் என்ன கிளியர் இல்லை, பன்முகப்படுத்தி சொல்லலாம். பன்முகப்படுத்தி சொல்லலாம். மல்டிப்ளை இப்போ அதாவது நாங்கள் லேயர் 4 பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்க உதாரணம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன, டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாகவும் இதை சொல்லலாம், மல்டிப்ளெக்சர் பன்முகப்படுத்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்றைக்கு டிமல்டிப்ளெக்சர் என்ன, டிமல்டிப்ளெக்சர்ன்னு சொன்னால் அதுக்கு இதாக பயன்படுத்துறது. இப்போ நிறைய சிக்னல் வருது, அந்த நிறைய சிக்னலை திரும்ப வந்துட்டு இப்போ நாங்கள் நிறைய சிக்னல் போது அதை ஒன்றாக சேர்த்து அனுப்புறது தானே மல்டிப்ளெக்சர். அந்த ஒரு சிக்னலை திரும்பவும் பிரித்து பல சிக்னலாக பிரித்து எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது நான் சொல்லுவோம் டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இப்போ மல்டிப்ளெக்சிங்கில் பாருங்கள், இந்த இருக்கு மல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சரில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து வரும் கேள்விகளில் நிறைய டேட்டா இன்புட் வருது. டேட்டா இன்புட் நிறைய டேட்டா வரலாம், சவுண்ட் டேட்டாவாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வேறு சிக்னல்ஸாக இருக்கலாம், வெவ்வேறு வகையான தரவு வகைகளுடைய இன்புட்ஸ் வரலாம். அந்த வெவ்வேறு வகையான தரவு வகையான இன்புட்ஸையும் ஒரே லைனில் அனுப்புது, ஒன்றாக சேர்த்து இப்போ ஒரே நாங்கள் கேபிள் அனுப்புகிற மாதிரி அனுப்பலாம். அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த மல்டிப்ளெக்சர்னு சொல்கிறோம், மக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அப்படி போகிற சிக்னல் திரும்பவும் நாங்கள் பிரித்து எடுக்கணும், வெவ்வேறு சிக்னலாக நாங்கள் பிரித்து எடுக்கணும். இப்போ உதாரணமாக சவுண்ட் ஒன்றையும் இன்டர்நெட் டேட்டாவை நாங்கள் அனுப்புகிறோம். ஒன்றாக அனுப்புனால் திரும்ப போய் சேரும் போது சவுண்ட் வேறையாக இன்டர்நெட் டேட்டா வேறையாக பிரித்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனத்தை சொல்லுவோம் டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா இது? இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர்ன்றதும் ஒரு வகையான காம்பினேஷனல் சர்க்யூட்டாக இருக்கு. பட் இங்க தரப்பட்டிருக்கிறது ஒரு வகையான காம்பினேஷனல் சர்க்யூட். ஏன்றது ஒரு சேர்மான தர்க்க சுற்று தான் தரப்பட்டிருக்குது. இதுக்குள்ள நிறைய லாஜிக் கேட்ஸ் இருக்கலாம், வாயில்கள் இருக்கலாம். இப்போ இங்க வார டேட்டாவை திரும்பவும் எடுத்து இங்க என்ன செய்யப்படுதுனால் சேமிக்கப்படுது, வரக்கூடிய அவுட்புட் எடுத்து சேமிக்கப்படுது. அவை அவ்வாறு சேமிக்கிறது நாங்கள் சொல்லுவோம் நினைவகம். அப்போ இது ஒரு நினைவக கூறாக இருக்கு. இது ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட், இது ஒரு நினைவகம் மெமரியாக இருக்கு. இப்போ ஏன்றது சரியே ஒரு சேர்மான தர்க்க சுற்று, பி ஒரு நினைவக கூறு. அப்போ கம்பினேஷனல் சர்க்யூட்டை நாங்கள் என்ன செய்யலாம்னா தர்க்க வாயில்களை பயன்படுத்தி உருவாக்கலாம். ஏயை உருவாக்கலாம், பியை உருவாக்கலுமே இல்லாதான். பின்றது ஒரு நினைவக கூறு மெமரி, அதை நாங்கள் லாஜிக் சர்க்யூட்டை பயன்படுத்தி உருவாக்கலுமே இல்லாதான். நினைவகத்தை மெமரியை ஏழுமா இல்லாதான் உதாரணம். அதுக்கு நாங்கள் என்ன உதாரணம் படிக்கிறோம் நினைவகத்தை உருவாக்குறதுக்கு? ஃபிளிப் ஃப்ளாப்னு படிக்கிறோம். ஃபிளிப் ஃப்ளாப்ன்றது ஒரு வகையான நினைவகம். அந்த நினைவகத்தையும் நாங்கள் நோர் கேட்டை பயன்படுத்தி உருவாக்கினோம் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல. அது ஒரு வகையான அப்போ நாங்கள் பிஏ என்ன செய்யலாம் தர்க்க வாயில்களை பயன்படுத்தி உருவாக்கலாம், ஏ மட்டும் இல்லை. அப்போ அது இல்லை. சரியா? ரைட். 11வது கேள்வி. நென்வாயில்களை கொண்ட பின்வரும் தர்க்க சுற்றை கருதுக. AB A bar B plus C bar எனின் X, Y ஆகிய உள்ளீடுகள் யாதாக இருக்கும்? இப்போ நாங்கள் இது ஒரு சொற்கோவையாக இருக்குது. சொற்கோவை ஒன்று நாங்கள் நென்கேட்டை பயன்படுத்தி உருவாக்கும் போது இது ரெண்டுக்கும் பார் இல்லைன்னா நாங்கள் பார் இல்லாமே அனுப்புவோம். ஏயும் பியும் பார் இல்லாமல் அனுப்புவோம். பார் இருக்கிறது நாங்கள் பாரோட தான் அனுப்பணும். அப்போ இங்கே நாங்கள் ஏ பாரை நேரடியாக அனுப்புறதுனால அப்போ இதுவும் கட்டாயம் பி பாராக இருக்கு. இப்போ நாங்கள் தனியாக ஒன்று போகும்போது பார் இருந்தால் நாங்கள் பார் சேர்க்காமத்தான் அனுப்புவோம். இவ்வாறு தனியாக போகும். ரெண்டு சேர்ந்து போகும்போது நாங்கள் பார் இருந்தால் பாரோடையும், பார் இல்லாட்டி பார் இல்லாமல் அனுப்புவோம். இவ்வாறு தனியாக போகும்போது பார் இருந்தால் பார் இல்லாமல் அனுப்பணும். இங்கே சி தான் போகும். பி பாரும் சியும்